காளியின் அருள்வாக்கு மந்திரம். பில்லி, சூனியம், ஏவல், செய்வினை கோளாறு, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவி வசியம், குழந்தையின்மை, பேய், முனி கோளாறு, மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், மஞ்சள் காமாலை, சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும். மேலும் பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் அக்கினி சட்டி எடுத்தல், சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் கிடா வெட்டு நடை. வணக்கம். இன்றைய பதிவில் நாம பார்க்க இருப்பது சத்துருக்களை வசியம் பண்ணக்கூடிய அதிசக்தி வாய்ந்த வசிய கணபதி உபாசன முறை பத்தி தான் நாம பார்க்க போறோம். நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வசிய கணபதியை வசியம் பண்றதுனால நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தி பார்க்கலாம். சகல விதமான சத்துருக்களும் நமக்கு வசியமாக இருப்பாங்க. நமக்கு இன்றைய காலகட்டங்களில் எதிரிகள் நிறைய இருப்பாங்க. அந்த எதிரிகளை நாம அழிப்பதை விட அந்த எதிரியை நமக்கு வசியப்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது. அதனால வசிய கணபதி நம்ம கிட்ட இருந்தாங்க அப்படின்னா, அந்த வசியம் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சத்துருக்கள் நமக்கு வசமாயிடுவாங்க. அதே போல தெய்வத்தை சித்து எடுக்கக்கூடியவங்க, தெய்வ சித்து எடுக்கக்கூடியவங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கணபதியை வசியம் பண்ணுவாங்க. அப்போ வசிய கணபதியை வசியம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, உபாசன முறை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அனைத்து விதமான தேவதைகளும் சித்தியாகும். உதாரணத்துக்கு ஒரு சிலர் அவங்களுக்கு இஷ்டமான ஒரு கணபதியை வசியம் பண்ணுவாங்க. ஒரு சிலர் அவங்களுடைய குருமார்கள் கொடுக்கக்கூடிய கணபதியை வசியம் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு வசியமாகும், ஒரு சிலருக்கு வசியமாகாது. வசியம் அப்படிங்கிறது முதல்ல உங்களுக்கு முன்னோடி தெய்வமான கணபதி இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு மற்ற தெய்வங்கள் வசியமாகுவாங்க. அப்போ இந்த மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலருக்கு தடைகள் இருப்பதனால அந்த தடைகள் இல்லாமல் அவங்க கூப்பிடக்கூடிய தெய்வங்கள் வரணும் அப்படின்னா வசிய கணபதியினுடைய உபாசன முறையை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அனைத்து தெய்வமும் வசியமாகும். அதே போல நினைத்தது எல்லாமே நடக்கும். அவங்க என்னெல்லாம் நினைச்சு பூஜை பண்றாங்களோ அல்லது என்னெல்லாம் நினைச்சு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அனைத்து விதமான விஷயங்களும் நடக்கும். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, ஐயா நான் இன்னைக்கு எந்திரிச்சு வேலைக்கு போறேன், அந்த வேலைக்கு போகக்கூடிய இடம் எனக்கு நல்லபடியா இல்லை, நான் ஒரு தொழில் செய்யறேங்க ஐயா, நீ தொழில் நல்லபடியா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போறேன், எனக்கு தொழில் மந்தமாகவே இருக்கு. அது மட்டும் கிடையாது, நான் எந்த ஒரு காரியங்கள் நினைத்தாலுமே அது எனக்கு நடக்கவே மாட்டேங்குது, ஜெயிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் புலம்புறாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா அதிகாலையில் எழுந்திருச்சு இந்த மந்திரத்தை, அதாவது வசிய கணபதியினுடைய மந்திரத்தை தினமும் 11 முறை சொல்லிட்டு அவங்களுடைய வியாபார இடத்துக்கு போனாங்க அப்படின்னாக்க கண்டிப்பா தொழில்கள் பலமா இருக்கும். அதே போல அவங்க நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடக்கும். ஒருவர் எழுந்திருச்சு அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல தெய்வத்தை வணங்கும் பொழுது இந்த கணபதியினுடைய வசியத்தை ஒரு 11 முறை சொன்னாங்க அப்படின்னாவே போதும், அவங்களுக்கு அன்றைய நாள் முழுவதுமே அனைத்து வசியங்களும் நடக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா பணம் கடன் கேட்டிருப்பாங்க, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஏதோ ஒரு வழியில ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அது மாதிரியான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பா இந்த மந்திரத்தை அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு 11 தடவை சொன்னாலே போதும், உங்களுக்கு அற்புதமா நடக்கும். அன்னைக்கு ஃபுல்லா, அன்னைக்கு மட்டும் சொல்லக்கூடிய அவசியம் கிடையாது, நீங்க தினந்தோறும் சொல்லி வரும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய இடர்பாடுகள் எல்லாமே நீங்கி உங்களுக்கு நன்மை நடக்கும். அது மட்டும் கிடையாது, நீங்க ஏதாவது ஒரு வேலை செய்யறீங்க, அந்த வேலையில தடங்கள் வருது, அதாவது நீங்க வழக்கம் போல ஏதோ தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த தொழில தடங்கள் வருது, நீங்க செய்யக்கூடிய வேலை எந்த வேலையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும் சரி, மற்ற வேலைப்பாடுகளாக எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த வேலை கைகண்ட வேலையாக அமையும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு எல்லாமே நடக்கும். அதாவது இந்த வசிய கணபதி மட்டும் உங்ககிட்ட இருந்தாங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சகல விதமான
சம்பத்து நடக்கும் உங்களுக்கு. அதனால நீங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கலையே, நமக்கு எதிரிகள் அதிகமா இருக்கிறானே, நமக்கு எடுக்கக்கூடிய சித்துகள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு மட்டும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்கள் அனைவருக்குமே, அதாவது ஒரு மாந்திரிகராக இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, புதிதாக மாந்திரியம் எடுக்கக்கூடியவங்களுக்கும் சரி, அல்லது பொது வாழ்வு, அதாவது பொதுவான ஒரு மனிதர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தேவையான விஷயம் எப்படின்னாக்க கண்டிப்பா கணபதியினுடைய விஷயம். ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டிய விஷயம் கணபதியினுடைய விஷயம். அதுவும் வசிய கணபதியினுடைய இந்த உபாசன மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அற்புதமான விஷயங்கள் நடக்கும். அதனால கண்டிப்பா எல்லாரும் எடுத்து பயன்பெறுங்க. இதனுடைய பூஜை முறைகளை இப்ப பார்க்கலாம். இது வந்து ரொம்ப எளிமையான முறை தான். இந்த பூஜை வந்து நீங்க 48 நாள் நீங்க பூஜை பண்ணணும். 1,00,000 ரூபா நீங்க கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பட்சத்துல உங்களுக்கு கணபதி வசியம் ஆயிடுவாங்க. வசியம் ஆயிட்டாங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அனைத்து வேலைகளுமே ரொம்ப சுலபமாக நடக்கும். வாங்க இதனுடைய பூஜை முறையை இப்ப பார்க்கலாம். நான் ஸ்கிரீன்ல கொடுக்கக்கூடிய எந்திரத்தை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்கா ஒரு காப்பர் தகட்டுல வரையணும். ஒரு 4க்கு 4 அல்லது 8க்கு 8 அப்படின்ற ஒரு அளவுல நீங்க வரைஞ்சு வச்சுக்கிட்டு அதற்கு சித்தி சுத்தி பண்ணணும். சித்தி சுத்தி பண்ணி அதை பூஜைக்கு தயார் நிலையில வைக்கணும். இந்த பூஜையை என்னைக்கு பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்க பௌர்ணமி நாட்களில் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னாக்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கெல்லாம் பண்ணலாம். இந்த 2 நாளில் மட்டும்தான் பண்ணணும். பௌர்ணமி அல்லது வெள்ளி, இந்த 2 நாளில் பண்ணணும். அதே போல் பண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க அதிகாலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தை குளிச்சு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விநாயகர் ஆலயத்திற்கு போயிட்டு நீங்கள் வணங்கி அந்த விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி நீங்கள் சாமி கும்பிட்டு வணங்கிட்டு வரணும். வந்த அன்னைக்கு இரவு 10 மணிக்கு இந்த பூஜை ஆரம்பிக்கணும். அதாவது பௌர்ணமி இருந்துச்சு அப்படின்னாக்க 10 மணிக்கு ஆரம்பிக்கலாம். வெள்ளிக்கிழமை இருந்துச்சுன்னா அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தை ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க இரவு 10 மணிக்கு இந்த பூஜை ஆரம்பிக்கலாம். எந்திரம் வரையப்பட்ட இந்த தகடை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஒரு வில்வம் பலகையில வைக்கணும். வில்வம் பலகையில வச்சு அதற்கு மலர் மாலைகள் சாத்தணும். அதே போல வாசன திரவியம் அப்படின்னா சந்தனம், பன்னீர், புனுகு, ஜவ்வாது இது எல்லாத்தையும் என்ன செய்யணும், ஒரே சம அளவு எடுத்து நல்லா பன்னீர் விட்டு அதை கரைச்சி அந்த வில்வம் பலகை முழுக்க நீங்க நல்லா தடவிடணும். நல்லா தடவி வச்சிட்டீங்க அப்படின்னாக்க நல்ல கம்மன்னு நல்ல ஒரு வாசமா இருக்கும். தெய்வீக கடாட்சம் உள்ள ஒரு வாசம் கிடைக்கும். அதனால எந்த ஒரு பூஜை செய்யும் பொழுதுமே நீங்க இந்த மாதிரி செய்யறது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். இதை நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அதற்கு மலர் மாலைகள் சாத்தணும். மலர் மாலைகள் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாலைகள் பக்கத்தில் இருக்கோ, உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அது போடலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க அருகம்புல் மாலை சாத்தலாம். அருகம்புல் மாலை விநாயகருக்கு ரொம்ப உசந்தது. அதனால அருகம்புல் மாலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வாசனம் உள்ள ஒரு மாலைகள் இந்த மாதிரி சாத்திக்கிட்டு அதற்கு முன்னாடி ஒரு வாழையில விரித்து நீங்கள் படையல் பொருள் வைக்கணும். அவல் பொரி, கடலை, பத்தி சூடம், சாம்பிராணி, தேங்காய், பழம், சக்கரை பொங்கல் இது மாதிரியான படையல் பொருட்கள் நீங்கள் வைக்கணும். அதாவது பொதுவாக விநாயகருக்கெல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுப்போம் அப்படிமோ அந்த விஷயம் கொடுக்கணும். கொழுக்கட்டை சுட்டு வைக்கலாம், அல்லது கொண்டக்கடலை வைக்கலாம். அதாவது அல்லதுலாம் கிடையாது, எல்லாமே நீங்கள் வைக்கணும். முதல் நாள் பூஜைக்கும் கடைசி நாள் பூஜைக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக செய்யணும். இதெல்லாம் வச்சு நெய்வேத்தியம் கொடுக்கணும். நீங்கள் அமர்ந்து கொள்ளக்கூடிய திசை பார்த்தினாக்க வடக்கு திசையில் உட்காந்து நீங்கள் அமர்ந்து இந்த பூஜைகள் செய்யணும். அதே போல் நெய்வேத்தியம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் உரு கொடுக்கணும். நான் ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி உரு கொடுக்கணும். உரு கொடுக்கக்கூடிய நாள் 48 நாளைக்கு நீங்கள் இந்த பூஜை பண்ணணும். முதல் நாளும் கடைசி நாளும் இதே போன்ற பிரம்மாண்டமான படையல் வைக்கணும். அதுக்கு இடைப்பட்ட காலங்களில் பார்த்தீங்கன்னாக்க அவல் பொரி, கடலை மட்டும் வச்சாலே போதும், அல்லது சர்க்கரை ஏதாவது ஒரு இனிப்பு பண்டம் வச்சா மட்டும் போதும். பெருசாக நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பத்தி சூடம் கொளுத்தி வச்சு நீங்கள் ஒரு சர்க்கரை மட்டும் கொடுத்தாலே போதும். மற்ற நாட்களில் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. முதல் நாளும் கடைசி நாளும் பூஜை நல்லபடியாக கொடுக்கணும். அதே போல் நீங்கள் உடுத்திக் கொள்ளக்கூடிய வஸ்திரம் வெள்ளை கலர் வஸ்திரமாக இருக்கணும். வேஷ்டி மடி வேஷ்டி கட்டியிருக்கணும், வெள்ளை கலர் வேஷ்டி கட்டியிருக்கணும். அதே போல் உரு கொடுக்கக்கூடிய மாலை பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச மாலையாக இருக்கணும். ருத்ராட்ச மாலையில் நீங்கள் உரு கொடுக்கணும். ஒரு மண்டலம் கண்டிப்பாக பூஜை பண்ணாதான் இந்த கணபதியுடைய வசியம் கிடைக்கும். ஒரு மண்டலம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் எந்த தெய்வத்தை வேணும்னாலும் வசியப்படுத்தலாம். இதே போல் ஒரு தகடு ஒன்று நீங்கள் தயார் பண்ணி உங்களுடைய தாயத்தில் அடைக்கிற அளவுக்கு நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கணும்.
நீங்கள் பூஜை பண்ணும் பொழுதே உங்களுக்கு எந்த இடத்துக்கு ஒரு தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு வேணும் அப்படின்னா பெரிய அளவில் நீங்கள் இந்த எந்திரம் செஞ்சு வச்சுக்கலாம். அல்லது வீட்டுக்கு வேணும் அப்படின்னாலும் உங்கள் வீட்டுக்கு எந்த அளவில் நீங்கள் வைக்கலாம் அப்படின்ற ஒரு அளவில் நீங்கள் வச்சுக்கலாம். அதே போல் தாயத்தில் அடைச்சி போடுறீங்க அப்படின்னாக்க தாயத்துக்கு உண்டான அளவை நீங்கள் கட் பண்ணி அதில் நீங்கள் அந்த எந்திரத்திற்கு சுத்தி பண்ணி அந்த தாயத்துக்குள்ளே இந்த பூஜை 48 நாள் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஒரு தாயத்தில் வெள்ளி தாயத்தில் அடைச்சி உங்களுடைய கழுத்தில் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் அனைவருமே உங்களுக்கு வசமாயிடுவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த பேச்சு கட்டுப்பட்டு போவாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்க உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் மேலே ரொம்ப ஒரு கோபமாக இருப்பாங்க. இவன் இன்னைக்கு ஏதாவது பண்ணணும், நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான், அல்லது நம்ம கொடுக்க வேண்டிய பணமாக இருந்தாலும் நமக்கு தர மாட்டேங்கிறான், இவன் நம்ம இன்னைக்கு ஏதாவது ஒரு வேலைகள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே ஏதாவது ஒரு தவறுகள் இருந்தாலுமே உங்கள் மேலே எவ்வளோ ஒரு கோபமாக வந்தாலும் சரி உங்களை பார்த்த உடனே சாந்தமாயிடுவாங்க. உங்களுடைய எதிரியும் உங்களுக்கு வசமாயிடுவாங்க. அதே போல் அனைத்து தேவதைகளும் உங்களுக்கு சித்தியாயிடும். அதனால் இந்த வசியம் எடுத்தவங்க, அதாவது வசிய கணபதியை வசியம் எடுத்தவங்க எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். அதே போல் இதோட மந்திரம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படக்கூடியவங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து மந்திரத்தை எழுதிக்கோங்க. டிஸ்பிளேல கொடுக்குறது சரிவர தெரிய மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதனால டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட மந்திரம் நானும் ஒரு முறை சொல்கிறேன். ஓம் ஐயும் கணபதியும் கிளியும் கணபதியும் ஷவ்வும் கணபதியும் வா வா கணபதியும் சர்வலோக சர்வ ஜனங்களும் சர்வ தேவதைகளும் எனக்கு வசமாக வசிய வசிய ஸ்வாக. இதுதான் இதோட மந்திரம். இந்த மந்திரம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள். தேவைப்படக்கூடியவங்கன்னு கிடையாது, அனைவருமே இந்த வசிய கணபதியை வசியம் எடுக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். தொடர்ந்து காளி மாந்திரிகம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் ஒரு நல்ல ஒரு ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.